இரவு தூங்குவதற்கு முன் உங்க மனதில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. முழு பிரபஞ்சமே உங்களுக்காக அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கும். ஆம், நீங்க சரியாக கேட்டீங்க. முழு பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆனா கேள்வி என்னவென்றால், அந்த ஒரு வார்த்தை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதிர்ஷ்டத்தை மாற்றும், வறுமையை நீக்கும், நோய்களை ஓடச் செய்யும், வாழ்க்கையை புதிய ஒளியால் நிரப்பும் அந்த ரகசிய வாக்கியம் உங்களுக்கு தெரியுமா? 99% மக்கள் இந்த ரகசியத்தை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். அந்த 1% பேர் மட்டும் மற்றவர்கள் கனவில் கூட நிலைப்பதையெல்லாம் அடைந்து விடுகிறார்கள். நீங்க அந்த 1% பேரில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காக. இன்றிரவே உங்க வாழ்க்கை மாறலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, இதை முழுவதும் கவனமாக கேளுங்க. ஏனெனில் நான் சொல்லப் போகும் விஷயம் புத்தகங்களில் கிடைக்காது. இது நூற்றாண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட அறிவு. புத்தர், கிருஷ்ணர், சூஃபி ஞானிகள் மட்டுமே அறிந்த ஞானம். இப்போது அது உங்க முன்னால் உள்ளது. நீங்க தயாரா? அப்படியானால் இந்த ரகசியத்தின் முதல் அடுக்கை திறப்போம். ஒவ்வொரு இரவும் நீங்க தூங்கும்போது உங்க உள்ளுணர்வு விழித்திருக்கும். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் உங்க ஆழ்மன சிந்தனையுடன் இணைகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாள் முழுவதும் கவலை, பயம், கோபம், பொறாமை எல்லாவற்றையும் மனதில் நிரப்பி வைத்து தூங்குகிறோம். பிரபஞ்சமும் அதையே திருப்பி தருகிறது. பிரச்சனை, பற்றாக்குறை, போராட்டம். அதனால்தான் உங்க அதிர்ஷ்டம் மாறவில்லை. உங்க கடின உழைப்புக்கு பிறகும் வாழ்க்கை அதே போலவே உள்ளது. ஆனால் தினமும் வெறும் 10 நிமிடம் சரியான உணர்வுடன் சரியான வாக்கியத்தை சொன்னால் நீங்க பிரபஞ்சத்தின் ரகசிய சக்தியை எழுப்ப முடியும். உங்களிடம் விரைந்து வரும் ஒரு சக்தி. பாதைகள் தானாக திறக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். பழைய எதிரிகள் மறைவர். புதிய செல்வம், புதிய உறவுகள், புதிய மகிழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில் நுழையும். ஆனால் ஒரு நிபந்தனை, இது உடனடி மாயாஜாலம் அல்ல. பிரபஞ்சத்திற்கும் ஒரு நேர அமைப்பு உள்ளது. விதை போட்ட உடனே பழம் கிடைக்காதது போல. ஆனா நீங்க இந்த ரகசிய வாக்கியங்களை தினமும் இரவு சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் இடையராது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியானால் கேள்வி, அந்த வாக்கியம் என்ன? அதை எப்படி சொல்ல வேண்டும்? நம்பிக்கையை எப்படி உருவாக்க வேண்டும்? சந்தேகத்தை மனதிலிருந்து எப்படி நீக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த முதல் அத்தியாயத்தில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். உண்மையை சொல்கிறேன். நீங்க இதை உண்மையாக புரிந்து கொண்டால் நீங்க பணத்தின் பின்னால் ஓட மாட்டீர்கள். பணம் உங்க பின்னால் ஓடி வரும். நீங்க வேலைக்காக போராட மாட்டீர்கள். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உறவுகளில் உடைந்து போக மாட்டீர்கள். உங்களுக்காக உருவானவர்கள் உங்க வாழ்க்கையில் வருவார்கள். பிரபஞ்சத்தில் 3 விதிகள் உள்ளன. அந்த விதிகளை மீறாமல் எந்த மேனிஃபெஸ்டேஷனும் முழுமையாக நடக்காது. முதல் விதியை பார்ப்போம். ஒரு அறையில் ஏற்கனவே நிறைய பொருட்கள் இருந்தால் புதிய பொருட்களை வைக்க இடம் இருக்காது. அதேபோல் உங்க மனமும் பழைய பயம், பழைய வலி, பழைய நினைவுகள் எல்லாவற்றாலும் நிரம்பியுள்ளது. அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் புதிய விஷயங்களை எப்படி அனுப்பும்? ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய முதல் வேலை விடுவித்தல். உங்களுக்குள் சொல்லுங்க, நான் என் பயம், கவலை, தோல்வி, துயரம் அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன். என் உயர்ந்த நன்மைக்காகவே எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை சொல்வது பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல். இப்போது புதிய விஷயங்களை அனுப்பலாம் என்ற அறிகுறி. இதை தினமும் இரவு சொல்லுங்க. ஏனெனில் அந்த நேரத்தில் உங்க மனம் ஆல்பா நிலைக்கு செல்கிறது. அப்போது உங்க செய்தி நேராக பிரபஞ்சத்தை அடையும். ஆனால் இது முதல் படி மட்டுமே. உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் இதற்கு பிறகுதான் ஆரம்பம். 2வது மற்றும் 3வது விதி என்ன? எப்படி கேட்காமலேயே எல்லாம் பெறலாம்? அதை அடுத்த பகுதிகளில் சொல்வேன். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, இந்த முதல் விதியை புறக்கணித்தால் மற்றவை எல்லாம் பயனற்றது. இடமில்லாமல் புதியது வராது. இந்த உலகம் அதிர்வுகளின் உலகம். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ஆற்ற. உங்க ஒவ்வொரு உணர்வும், பயம், அன்பு, கோபம், பேராசை எல்லாவற்றுக்கும் ஒரு அதிர்வு உள்ளது. நீங்க என்னிடம் பணம் இல்லை என்று நினைத்தால் பிரபஞ்சம் பற்றாக்குறை என்ற சிக்னலை பிடிக்கும். நீங்க என்னிடம் கார் இருந்தால் நல்லா இருக்கும் என்றால் பிரபஞ்சம் கேட்கும், இப்போது இல்லை. ஆனால் நீங்க நன்றி பிரபஞ்சமே, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்றால் பிரபஞ்சம் வளத்தின் அதிர்வை பிடிக்கும். உண்மையான செல்வமும் வெற்றியும் உங்களை நோக்கி இழுக்கப்படும். ஆனால் 99% மக்கள் பேசுகிறார்கள், உணர்வதில்லை.
அதுதான் மிகப்பெரிய தவறு. வார்த்தை மட்டும் போதாது, முழு மனதாலும் உடலாலும் உணர்ச்சியாலும் உணர வேண்டும். ஒரு குழந்தை கனவு காணும்போது உலகையே மறந்து விடுவது போல, நீங்க கோடீஸ்வரராக வேண்டுமெனில் கோடீஸ்வரர் போல உணர வேண்டும். தூங்கும் முன் கற்பனை செய்யுங்க, எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. பணத்தின் வாசனையை உணருங்க. வங்கி இருப்பை பாருங்க. உங்க கனவு காரை ஓட்டுங்க மனதில். அப்போதுதான் பிரபஞ்சம் இது உண்மை என்று புரியும். அதிசயம் அப்போது ஆரம்பிக்கும். இப்போது மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? இது எல்லாம் பொய்யாக இருந்தால் பிரபஞ்சம் உண்மையிலேயே கேட்கிறதா? இந்த சந்தேகமே மிகவும் விஷம். இது உங்க நம்பிக்கையின் வேர் அறுத்துவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, பிரபஞ்சம் யாம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லாது. அது உங்க அதிர்வை மட்டும் பிடிக்கும். உள்ளுக்குள் சந்தேகம் இருந்தால் அதற்கே பதில் வரும். சந்தேகம் என்றால் அதிசயம் நடக்காது. ஆகையால் மனதில் சந்தேகம் வந்தவுடன் சொல்லுங்க, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. இரவில் சொல்லுங்க, காலை எழுந்தவுடன் சொல்லுங்க, நடந்து கொண்டிருந்தாலும் சொல்லுங்க. மனதை மறுபுரோகிராமிங் செய்யுங்க. சந்தேகம் முழுவதும் கரையும் வரை. பிரபஞ்சம் தெளிவை விரும்புகிறது. அரைமனதான ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. பலர் கேட்கிறார்கள், பிரபஞ்சம் என்னை கேட்கிறது என்று எப்படி தெரியும்? பிரபஞ்சம் தினமும் சைகைகள் தருகிறது. திடீரென்று பழைய நண்பர் ஒருவர் தோன்றுவார். ஒரு புத்தகம் மீண்டும் மீண்டும் கண்களில் படும். சில எண்கள் அடிக்கடி தோன்றும். 111, 222, 7777 போன்றவை. இவை எல்லாம் சைகைகள். ஆனால் பிரச்சனை என்ன? நாம் எப்போதும் மொபைலில் மூழ்கி இருக்கிறோம். அந்த சைகைகளை கவனிக்கவே மாட்டோம். இன்று முதல் முடிவு செய்யுங்க. தினமும் ஒரு சைகை கேளுங்க. பிரபஞ்சமே, என்னை கேட்கிறாய் என்றால் இன்று எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா காட்டிவிடு. ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யுங்க. அது விசித்திரமாக உங்க முன் வரும். அதுவே முதல் சான்று. அதிலிருந்து நம்பிக்கை உருவாகும். உலகம் நீங்க நினைத்தது போல இல்லை என்று புரியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது. நீங்க சந்தேகத்தில் இருந்தால் அடுத்த 5 ஆண்டும் இதே வாழ்க்கை, அதே மன அழுத்தம், அதே பயம், அதே துயரம். பிரபஞ்சம் ஒருபோதும் நிற்காது. நீங்க நேர்மறை தரவில்லை என்றால் எதிர்மறை தரும். நீங்க அதை விரும்புகிறீர்களா? 50 வயதில் அப்போது புரிந்திருந்தால் என்று வருந்த விரும்புகிறீர்களா? இப்போது தீர்மானியுங்க. நேரம் இப்போதே. நீங்க இன்று முதல் சந்தேகத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை பிடித்தால், சைகைகளை கவனிக்க ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கை மாறும். வேலை வாய்ப்புகள் தானாக வரும். உறவுகள் உருவாகும். உடல் நலம் மேம்படும். பணம் வரும். அதிசயங்கள் தினமும் நடக்கும். இதுவே 2ஆம் அத்தியாயத்தின் மிகப்பெரிய நீதி. பிரபஞ்சத்திடம் கேட்காதீங்க, நம்பிக்கை வையுங்க. முதலில் நம்பிக்கை, பின்னர் பெறுதல். 3ஆம் அத்தியாயத்தில் இரவு பிராக்டிஸ் எப்படி செய்யணும் என்பதை பார்க்கலாம். அதை செய்தால் பிரபஞ்சம் செயல்பாட்டுக்கு வரும். மகா யோகிகள் செய்த சடங்கு, பெரிய கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் ரகசியம். நீங்க அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் அடுத்த பகுதியை தவறவிடாதீங்க. தூங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய பிரபஞ்ச மந்திரம். இது உங்க அதிர்ஷ்டத்தை ஒரு இரவில் திருப்பி அமைக்கக்கூடியது. இரவு தூங்கும்போது மனம் மிகவும் மென்மையாக இருக்கும். அப்போது ஆழ்வன சிந்தனை கதவு திறந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்ல வேண்டும். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு முடிவில்லா செல்வம் உள்ளது. இந்த ஒரு வரி சொன்னவுடன் உங்க மனம் ஒரு சிக்னல் அனுப்பும். என்னிடம் எல்லாம் உள்ளது என்ற சிக்னல். பிரபஞ்சம் அந்த சிக்னலை பிடிக்கும். ஏனெனில் பிரபஞ்சம் வேண்டுகோளை கேட்காது. அது உண்மை என்று நீங்க நம்புகிறதை கேட்கும். நீங்க நன்றி பிரபஞ்சமே என்றால் நீங்க வளம் ஏற்கனவே உண்டு என்று அறிவிக்கிறீர்கள். அதன் விளைவு பிரபஞ்சம் மேலும் தரும். ஆனால் நீங்க சொல்லும்போது மனதில் என்னிடம் எதுவும் இல்லை என்ற எண்ணம் இருந்தால் பிரபஞ்சம் பற்றாக்குறையையே பிடிக்கும். அதனால் முழு நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். இதயம் முழுவதும் உணர்ந்து சொல்ல வேண்டும். இப்போது கண்களை மூடுங்க. 5 நிமிடம். நீங்க விரும்பிய வாழ்க்கை உங்க முன் இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்க. உங்க விரும்பிய வங்கி இருப்பு, கனவு கார், அமைதியான வீடு, முழு ஆரோக்கியம், முழு அன்பு நிறைந்த உறவு, அனைத்தும் இப்போதே உங்களிடம் இருக்கிறது என்று உணருங்க. ஒரு நாள் கிடைக்கும் என்று நினைக்காதீங்க. இப்போதே உள்ளது என்று உணருங்க. படம் தெளிவாக உருவானதும் சொல்லுங்க, நன்றி பிரபஞ்சமே, இந்த அழகான வாழ்க்கைக்காக. அப்போது பிரபஞ்சத்தின் பதில் உங்கள் விருப்பம் போல.
அது உங்க நிஜத்தை மாற்ற ஆரம்பிக்கும். மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தூங்கும்போது மொபைல், நியூஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். மனம் குப்பையால் நிரம்புகிறது. அதே புரோகிராமிங் ஆழ்மன சிந்தனையில் செல்கிறது. விளைவு குழப்பமான வாழ்க்கை. ஆகவே தூங்குவதற்கு முன் கடைசி சிந்தனை, நன்றி பிரபஞ்சமே, நாளை என் அதிசய நாள். அதாவது நாளை ஏதோ அற்புதம் நடக்கும். இந்த சிந்தனை ஆழ்மன சிந்தனையில் பதியும். அங்கிருந்து பிரபஞ்சம் வேலை செய்ய தொடங்கும். நீங்க இந்த இறுதி சடங்கை செய்யவில்லை என்றால் மனம் காலியாக இருக்காது. அதில் சந்தேகம் நிரம்பும், பயம் நிரம்பும், பண பற்றாக்குறை தொடரும், உறவு பிரச்சனைகள் தொடரும். 5 ஆண்டுகளுக்கு பிறகும் இதே நிலை. அப்போது செய்திருந்தால் என்ற வருத்தம் மட்டும். பிரபஞ்சம் ஒருபோதும் நிற்காது. நீங்க நேர்மறை எண்ணம் கொடுத்தால் நேர்மறை தரும். எதிர்மறை எண்ணம் கொடுத்தால் அதையே தரும். நடுத்தர நிலை கிடையாது. பகுதி 5. அதிர்வு, எனர்ஜி, வெற்றி காந்தம் பகுதி. பிரபஞ்சம் முழுவதும் எனர்ஜியால் உருவானது. பணம், கார், உடல் நலம், வெற்றி, அன்பு எல்லாம் ஒரு எனர்ஜி அதிர்வு. உங்க மனம் ஒவ்வொரு நொடியும் ஒரு சிக்னல் அனுப்புகிறது. உங்க அதிர்வு பற்றாக்குறை, பயம், தோல்வி என்றால் பிரபஞ்சம் அதே வகை வாய்ப்புகளை அனுப்பும். தவறான மனிதர்கள், நஷ்டமான சந்தர்ப்பங்கள், மன அழுத்தம், நோய். ஆனால் உங்க அதிர்வு நான் வளமையானவன், நான் வெற்றியாளர், நான் அன்புக்குரியவன் என்றால் உலகம் அதே தரமான வாய்ப்புகளை தரும். பெரிய வாய்ப்புகள், நல்ல மனிதர்கள், சிறந்த உடல் நலம், வலுவான உறவுகள். சிம்பிள் ரூல். நீங்க எந்த சிக்னல் அனுப்புகிறீர்களோ அதே ரிசல்ட் கிடைக்கும். நீங்க தினமும் என்னிடம் பணம் இல்லை, யாரும் என்னை மதிக்கவில்லை, என்னுடன் எப்போதும் கெட்டதே நடக்கும் என்றால் பிரபஞ்சம் சொல்லும் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். அதே வாழ்க்கை தொடரும். 5 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? காரணம் ஒன்று, உங்க அதிர்வு நெகட்டிவ், நீங்க கேட்பது பாசிட்டிவ். நீங்க அனுப்புவது நெகட்டிவ். இது பிரபஞ்ச விதிக்கு எதிரானது. பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்யாது. இப்போ கற்பனை செய்யுங்க, நீங்க உங்க அதிர்வை உயர்த்தி விட்டீங்க. ஒவ்வொரு காலை கண்ணாடியில் பார்த்து சொல்கிறீர்கள், நான் சக்தி வாய்ந்தவன், நான் மணி மேக்னெட், நான் அன்புக்குரியவன். தினமும் வெற்றியை கற்பனை செய்கிறீர்கள். இரவு நன்றி சொல்கிறீர்கள். அப்போது என்ன நடக்கும்? பிரபஞ்சம் உங்க அதிர்வை பிடிக்கும். அதே லெவல் வாய்ப்புகளை அனுப்பும். ஜாப் ஆஃபர்ஸ், எதிர்பாராத பணம், புதிய கிளையண்ட்ஸ், உண்மையான அன்பு. இதையே பல நிபுணர்கள் கூறியுள்ளனர். இப்போ ஒரு கேள்வி, அதிர்வை மாற்ற முடியுமா? பதில், முடியும். எல்லாராலும் முடியும். இதோ எப்படி செய்யணும் பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் முதல் சிந்தனை நன்றியுணர்வு. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை வளமாக உள்ளது. மொபைல் இல்லை, நியூஸ் இல்லை. முதல் வார்த்தை நன்றி. மிரர் டாக். கண்ணாடியில் உங்க கண்களை பார்த்து சொல்லுங்க, நான் மணி மேக்னெட், நான் வெற்றிக்கு தகுதியானவன், நான் அன்புக்குரியவன். 5 நிமிடம் உங்க கனவு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்க. இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுங்க. உள்ளுணர்வு சொன்னதை செய்யுங்க. இரவு நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, நாளை என் அதிசய நாள். சரி, இப்போ முக்கியமான பழக்கங்கள் சிலவை பார்க்கலாம். இந்த 5 பழக்கங்கள் உங்க அதிர்வை உயர்த்தும். அப்போது பிரபஞ்சம் உங்க கனவு நிஜத்தை தர வேண்டிய நிலைக்கு வரும். நீங்க முழு மனதுடன் செய்தால் 24 மணி நேரத்தில் ஒரு சிக்னல் வரும். ஒரு கால், ஒரு மெயில், ஒரு வாய்ப்பு, ஒரு பழைய தொடர்பு. ஆனால் உங்க மன அதிர்வு இன்னும் இல்லை, கிடைக்காது, கஷ்டம் என்றால் அதே தொடரும். இதுவே விதி. நீங்க மாறினால் உலகம் மாறும். அடுத்து பகுதி 6, விஷுவலைசேஷன் அண்ட் மைண்ட் ப்ளூ பிரிண்ட். விஷுவலைசேஷன் என்றால் மனக்கண்களால் பார்ப்பது. அது நிஜமல்ல, ஆனா மனதில் நிஜம் போல பார்க்க வேண்டும். உதாரணமா, நீங்க செல்வந்தராக விரும்பினால் கண்களை மூடி உங்க கனவு காரை ஓட்டுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்க. ஸ்டியரிங் பிடித்த உணர்வு, வேகம், காரின் வாசனை கூட உணருங்க. எவ்வளவு விவரம் உங்க எண்ணம் இருக்கிறதோ அவ்வளவு பலமான சிக்னல் யூனிவர்ஸுக்கு போகும். அவ்வளவு வேகமா நிஜம் உருவாகும். சயின்ஸ் கூட சொல்கிறது, மூளை கற்பனைக்கும் நிஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் பார்க்காது. நீங்க மீண்டும் மீண்டும் வெற்றியை கற்பனை செய்தால் உடலில் நம்பிக்கை கெமிக்கல்ஸ் வெளியேறும். இங்கிருந்தே அதிசயம் தொடங்குகிறது. ஆனால் நீங்க தினமும் பயத்தை கற்பனை செய்தால், வேலை போய்விடுமோ, தோல்வி அடைவேனோ, அவர்கள் என்னை வெறுக்கிறார்களோ, இது நெகட்டிவ் விஷுவலைசேஷன். அதையும் பிரபஞ்சம் நிஜமாக்கும். அதனால கவனமாயிருங்க.
இப்போ சரியான முறையில் பார்க்கலாம். அமைதியான இடம், காலை அல்லது இரவு. போன் இல்லை, கண்கள் மூடி. 5 ஆழ்ந்த மூச்சு. நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற காட்சி. மனம், ஒலி, தொடுதல் எல்லாம் சேர்த்து. உணர்ச்சி இணைக்கவும். மகிழ்ச்சி, நிம்மதி, நன்றி. முடிவில் சொல்லுங்க, நன்றி பிரபஞ்சமே, இது என் நிஜம். தினமும் 10 நிமிடம், 30 நாள், வாழ்க்கை மாறும். விஷன் போர்டு உருவாக்குங்க. கார், வீடு, பணம், குடும்பம், படங்கள் ஒட்டி வையுங்க. தினமும் பாருங்க, உணருங்க. இது கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தும் முறை. இப்போ நன்றி உணர்வு சக்தி பற்றி பார்க்கலாம். நன்றி உணர்வு மிக உயர்ந்த அதிர்வு. நீங்க நன்றி பிரபஞ்சமே என்றால் மூளையில் ஆல்பா அலைகள் தோன்றும். இதயத்தில் ஒத்திசைவு எனர்ஜி வரும். நீங்க காந்தமாகிறீர்கள். வெற்றி, அன்பு, பணம், ஆரோக்கியம் ஈர்க்கப்படும். காலை எழுந்தவுடன் நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி கூறுகிறது, நன்றி சொல்லும் பழக்கமுள்ள மக்களுக்கு மேலும் ஆரோக்கியம், மேலும் வருமானம், மேலும் நல்ல உறவுகள். ஏன்? டோபமைன், செரட்டோனின் ஹார்மோன்கள் அதிகரிக்கும். நல்ல முடிவுகள் எடுப்பார்கள். இப்போ கர்மா விதி. நீங்க யாருக்காக நல்லது நினைத்தாலும் பிரபஞ்சம் உங்கள் எதிர்காலத்தில் ஆசிர்வாதம் எழுதும். தீமை நினைத்தால் அதுவும் உங்களுக்கே திரும்ப வரும். ஒவ்வொரு செயலும் எனர்ஜி சர்க்கியூட். உதவி செய்தால் பல மடங்கு திரும்ப வரும். ஏமாற்றினால் பல மடங்கு இழப்பு திரும்ப வரும். இதுவே கர்மா. நியூட்டனின் 3ஆம் விதி போல ஒவ்வொரு செயலும் எதிர்விளைவு. 3 கர்மா விதிகள். நீங்க பெற விரும்புவதை முதலில் கொடுங்க. கெட்ட சிந்தனையை விடுங்க. ரகசியமாக செய்த நன்மை 100 மடங்கு பலன். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் சூத்திரம். தெளிவான ஆசை எழுதுங்க. ஏற்கனவே கிடைத்தது போல உணருங்க. தினமும் நன்றி சொல்லுங்க. ஊக்கமான செயல் செய்யுங்க. நெகட்டிவ் எண்ணங்களை விட்டு விடுங்க. நம்பிக்கை வையுங்க. 3 தவறுகள் செய்யாதீர்கள். சந்தேகம், நெகட்டிவ் வார்த்தைகள், அவசரம். சரி, இப்போ இரவு அஃபர்மேஷன்ஸ். கண்களை மூடி மெதுவாக சொல்லுங்க. நன்றி பிரபஞ்சமே, எனக்கு முடிவில்லா செல்வம் உள்ளது. நன்றி பிரபஞ்சமே, நான் முழு ஆரோக்கியத்துடன் உள்ளேன். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் உண்மையான அன்பு உள்ளது. நன்றி பிரபஞ்சமே, நான் தினமும் வெற்றி பெறுகிறேன். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கின்றன. இதே மேனிஃபெஸ்டேஷன் ப்ளூ பிரிண்ட். இதை 21 நாள் செய்யுங்க. அதிசயம் உங்கள் கதவை தட்டும். இன்று தொடங்குங்க. பழைய வாழ்க்கையா, புதிய வாழ்க்கையா? தேர்வு உங்களுடையது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.